இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. அதாவது நம்மள டார்ச்சர் பண்றாங்களாமா. அமைச்சருங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல எம்எல்ஏங்கிறதே அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரையும் டார்ச்சர் பண்றது, தேவையில்லாம கேஸ் போடுறது, இதெல்லாம் நம்ம யாருக்கும் நல்லது செய்யறோங்கிறத தாண்டி யாருக்கும் எந்த கெட்டதும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்த மனுஷனோட பொண்ணு நான். கட்சிக்காரர்கள்னு ஒரு பிறந்த நாளைக்கோ இதுக்கோ கட் அவுட் வைக்கிறப்போ அதை நம்ம போய் ஒரு அளவுக்கு மேல நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஒருத்தவங்க வைப்பாங்க, அதை பார்த்துட்டு நாங்களும் வைக்கிறோம், இவங்களும் வைப்பாங்க, வேற கட்சிக்காரங்க வைப்பாங்க. சோ ஏன் அவங்கதான் வைக்கணுமா, நாங்க வைக்க கூடாதுன்னு இந்த ஒரு இதெல்லாம் அரசியல்ல இந்த ஒரு ஈகோ இதெல்லாம் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்ம மினிஸ்டரா இருக்கிறப்போ அவ்வளோ பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு, அப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு தொகுதியில நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி வரோம். ஆனா நம்ம ஒதுங்கினதுக்கு அப்புறமும் ஒரு சுயநலமா ஒரு அந்த கன்னிங்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்குன்னா ஒருத்தர் கண்ட்ரோல்ல நம்ம வர முடியல அப்படின்னா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர ஒரு டார்ச்சருக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. நம்மள டார்ச்சர் பண்ணா நம்ம அரசியல்வாதி அரசியலுக்கு வரும்போதே நம்ம எல்லாத்தையுமே மறந்து வச்சுட்டு தான் வரோம். குடும்பமா இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தாண்டி பொலிட்டீஷியனா பப்ளிக்கு வெளியில வந்துட்டோங்கும் போது எல்லாத்துக்கும் தான் நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது, அது மெயினான விஷயம். ஏன்னா நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கிறோங்கிறத தாண்டி நம்ம நம்ம கூட இருக்கிறவங்கள ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும். ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் ஒரு நல்ல எண்ணங்கிறது ரொம்ப முக்கியம்.